இன்றைக்கி நம்ம குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்னென்னு ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். என்டாங்கிள்மெண்ட்னா மீனிங் கனெக்ஷன்ஸ். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா கனெக்ஷன் பிட்வீன் டூ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டான் எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஃபோட்டான் இருக்குது. இந்த ஃபோட்டானை ஒரு கிறிஸ்டலை நான் ஷைன் பண்ணேன்னா இந்த ஒரு ஃபோட்டான் ஸ்ப்ளிட்டப் ஆகி எனக்கு 2 என்டாங்கிள் ஃபோட்டான்ஸை கொடுக்கும். இந்த 2 என்டாங்கிள் ஃபோட்டான்ஸுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு ஃபோட்டான் அப் ஸ்பின்னில் இருந்ததுன்னா இன்னொரு ஃபோட்டான் கண்டிப்பாக டவுன் ஸ்பின்னில் தான் இருக்கணும். இல்லை ஒன்று டவுன் ஸ்பின்னில் இருந்தால் இன்னொன்று கண்டிப்பாக அப் ஸ்பின்னில் தான் இருக்கணும். சரி, இப்போது இந்த 2 ஃபோட்டான்ஸ்க்கு நடுவில் ஏதோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த கனெக்ஷன்ஸ் மூலயமா இந்த 2 ஃபோட்டானும் கனெக்ட் ஆகிருக்குன்ட்டு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணுறாங்க. அது எப்படி தான் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த 2 ஃபோட்டான்ஸையும் லைட் இயர்ஸ் அப்பாட்டுக்கு செப்பரேட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு ஃபோட்டான் இங்கேயும் இன்னொரு ஃபோட்டானை ஒரு லைட் இயர் தள்ளி வைக்கிறாங்க. இப்படி தள்ளி வச்சுட்டு நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணலை. இப்போ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு பார்ட்டிகல்ஸுக்கு அப் ஸ்பின் இருக்குது இல்லை டவுன் ஸ்பின் இருக்குன்னா நம்ம அப்சர்வ் பண்ணாத வரைக்கும் அது அப் ஸ்பின்லேயும் இருக்கும் டவுன் ஸ்பின்லேயும் இருக்கும், சைமல்டேனியஸாக இருக்கும். இதுதான் சூப்பர் பொசிஷன் சொல்லுவோம், அப்சர்வர் எஃபெக்ட். இந்த மாதிரி நம்ம இந்த ஃபோட்டோ நம்ம அப்சர்வ் பண்ணாத வரைக்கும் இது அப் ஸ்பின்லேயும் இருக்கலாம் டவுன் ஸ்பின்லேயும் இருக்கலாம். லைட் இயர் தள்ளி இருக்க அந்த ஒரு ஃபோட்டானும் நம்ம அப்சர்வ் பண்ணாத வரைக்கும் அப் ஸ்பின்லேயும் இருக்கலாம் டவுன் ஸ்பின்லேயும் இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்க முடியும். நம்ம அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு இது அப்புன்ற இன்புட் கொடுத்ததுன்னா இந்த ஃபோட்டான் லைட் இயர்ஸ் அப்பார்ட் இருக்க இந்த ஃபோட்டான் டவுன்ற இன்புட் கொடுக்குது. இதுவே இந்த ஃபோட்டான் டவுன்ற இன்புட் கொடுத்தா லைட் இயர் தள்ளி இருக்க இன்னொரு ஃபோட்டான் அப்புன்ற இன்புட் கொடுக்கு. இப்போது சயின்டிஸ்ட்டுக்கு இதுதான் கொஷினே. இப்போது இந்த 2 ஃபோட்டான்ஸும் ஒரு லைட் இயர் தள்ளி இருக்குது. இந்த ஃபோட்டான் அப்புன்றது கொடுத்தா இது அப்பு தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இதுக்கு ஆப்போசிட்டான டவுன் கொடுக்கணும். இந்த ஃபோட்டாக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? அதுதான் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2 ஃபோட்டான்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த கனெக்ஷன் தான் என்டாங்கிள்மெண்ட். இந்த 2 பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இருக்க இந்த கனெக்ஷனை தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் சொல்கிறாங்க. சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2 ஃபோட்டான்ஸும் கனெக்ட் ஆகிருக்கிறது ஒரு வார்மோல் வழியாக தான் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்மால் வார்மோல் தான் இந்த 2 மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கு. இது வழியாக தான் இன்ஃபர்மேஷன் ட்ராவல் ஆகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க.